வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கலர் அறிவகம். ஸ்ட்ரைட்டா சொல்றேன், எல்லாருக்குமே கிவ் அப் பண்ணலான்ற ஸ்டேஜ் கண்டிப்பா வரும். அது வீக்னஸ்னு நினைச்சுக்காதீங்க, அது ஒரு மைண்ட் டயர்ட்னஸ். லைஃப்ல ஒரு டைம்ல எல்லாருமே சந்தேகப்படுவோம். நான் இதுக்கு குட் எனஃபா, என்னால முடியுமா அப்படி. இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் சொல்லட்டுமா? நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாலே போதும். நீங்க கரெக்டான ட்ராக்ல தான் இருக்கீங்க. டெய்லி சேம் புக், சேம் சிலபஸ், சேம் ப்ரெஷர், மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா ஒரு கொஸ்டின் வரும். இது எல்லாமே வர்த்தா? எல்லார் லைஃப்பும் ஸ்மூத் இல்லை. இங்கே பல பேர் சைலண்டாக தான் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, யாரும் பார்க்காம, யாருக்கும் சொல்லாமல். பட் இந்த ஸ்டேஜ் உங்கள் லைஃபோட பெர்மனன்ட் சாப்டர் இல்லை, இது ஒரு பேஜ் தான். அந்த பேஜ் ஹெவியாக ஃபீல் ஆகலாம், பட் ஃபுல் ஸ்டோரி கிடையாதுல்ல. இந்த லேட் கான்செப்ட் எல்லா லைஃப்லேயும் வரக்கூடியதான். லேட் கிளாரிட்டி, லேட் ஜாப், லேட் காலேஜ், இது எதுவுமே ஃபியூச்சர் இல்லை. நீங்கள் ரொம்ப பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லைஃப்னா ரேஸ் இல்லை, நீங்கள் யாரோட ஸ்பீட்லையும் ஓடணும்னு அவசியம் இல்லை. உங்கள் பேஸில் நீங்கள் ஸ்லோவாக நடந்தால் போதும். ஒன்று மட்டும் சொல்கிறேன், எல்லாரும் கிவ் அப் பண்ணுற தாட் வந்தால் அது நம்மளோட கேரக்டர்னு நினச்சிக்கிறோம். அது உங்கள் கேரக்டர் கிடையாது, அது உங்கள் மைண்டோட டயர்ட் வாய்ஸ். நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அப்பரண்ட்லி நீங்கள் ஃபுல்லாக கிவ் அப் பண்ணல, இன்னும் கொஞ்சம் ஹோப் இருக்குது. அது போதும் இல்லை. பர்ஃபெக்டாக இருக்கணும்னு இல்லை, ஸ்ட்ராங்காக நடிக்க வேண்டாம். ஜஸ்ட் பி நார்மல், ஜஸ்ட் பி யூ. இன்னைக்கு 10 மினிட்ஸ் படித்தா போதும், ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணால் போதும், ஒரு ஸ்மால் ட்ரை பண்ணால் போதும். இது எல்லாமே பெரிய வெற்றி தான். கன்சிஸ்டன்சின்றது ஹீரோ மாதிரி இருக்கிறது இல்லை, சைலண்ட்டாக ஒரு விஷயத்த கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கிறது. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் எனக்கு போதும். ஸ்லோவாக போங்க, ஆனால் என்றைக்கும் ஸ்டாப் பண்ணாதீங்க. அண்ட் இஃப் யூ லைக் திஸ் ஹானஸ்ட் அண்ட் காம் டாக், கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு மை சேனல். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.